தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரெசிபி முப்பருப்பு வடை, ஆம வடை. இதில் நீங்கள் வெங்காயம் போட்டேன்னா மசால் வடை ஆகிடும். இன்னைக்கு பண்டிகைங்கிறதுனால நான் வெங்காயம் போடலை. இந்த கப்பால் 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 3/4 கப்புங்கிறது கிட்டத்தட்ட 1 டம்ளர். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி நிறைய எடுத்துட்டு இருக்கேன், 2 பச்சை மிளகாய், 3 ரெட் சில்லி, இஞ்சி 1 இன்ச், பெருங்காயம் 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி எல்லாத்தையும் இப்போ கலஞ்சின்னு வந்துட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறேன். 2 மணி நேரம் நல்லா ஊறி எடுத்து இப்போ தண்ணியை வடிகட்டிக்கிறேன். மிளகா வத்தல் 3 கிள்ளி போட்டுக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகாய் 2. இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேண்டாம், அவ்வளோதான். பெருங்காயம், பூ 4-5 பல்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒத்தையும் ரெட்டையுமா இருக்கட்டும், கொரன்னு இருக்கட்டும். கடலைப்பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறைய போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேணுன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு நைவேத்தியம் வெங்காயம் போடல. உருண்டையாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் மீடியம். போடுறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறமா பெரட்டுங்க. வடை போடுறது எண்ணெய் சூடாக இருக்கட்டும். வடையை போட்டதுக்கப்புறம் கேஸை மீடியமில் வச்சுக்கோங்க. நின்று வேகணும். அப்போ தான் உள்ளேயும் நன்னா வேகும். கேஸை ஹையில் வச்சுட்டேன்னா வெளியில் வந்து போயிடும், உள்ளே வேகவே வேகாது. டேக் கேர். திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்புறம் எடுத்துடணும். ஒவ்வொரு ஈடும் 3 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இப்போ எடுத்துடணும். ஆமா வடை, முப்பருப்பு வடை ரெடி ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன். நான் எடுத்து இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 15 வடை வரும். இந்த கடலைப்பருப்பு ஒத்தையும் ரெட்டையுமாக தெரியணும். அந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு வடையை புட்டு காமிக்கிறேன். உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும்.